வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பிஜி தீவில் இன்று அதிகாலை பதிவான நிலநடுக்கம். யாழில் மகளை அழைத்து வரச் சென்ற தந்தைக்கு நேர்ந்த துயரம். நாளை முதல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம், வெளியான விசேட அறிவித்தல். யாழில் ஜனாதிபதியின் புதுவருட உரையை சிங்களத்தில் ஆற்றிய 8 வயது சிறுவன். இனி விரிவான செய்திகள். புதுவருடத்தில் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதிகளில் உள்ள சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளது. சந்தையில் 1 கிலோ முருங்கைக்காயின் சில்லறை விலை 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கத்தரிக்காய் 1 கிலோ 450 ரூபாவிற்கும், தக்காளி பழம் 1 கிலோ 600 ரூபாவிற்கும், பீட்ரூட் 1 கிலோ 300 ரூபாவிற்கும் அதிக விலைகளில் வடமராட்சி சந்தைகளில் விற்கப்பட்டமை அவதானிக்க முடிந்தது. நேற்றைய தினம் புத்தாண்டு சந்தை பருத்தித்துறை, நெல்லியடி, மந்திகை நகர் பகுதியில் கடந்த வருடங்கள் போல் அல்லாது மக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. இதற்கு பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக இருக்கலாம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கற்பனைக்கு எட்டாத வகையில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்க்கை சுமை அதிகரித்து மக்களின் வாழ்க்கை அழிந்து அசௌகரியமும் மன அழுத்தமும் அதிகரித்து அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது என்ற பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலைகள் அதிகரித்தாலும் வாழ்க்கை செலவு அதிகரித்தாலும் மக்களை பலிகொடுத்து ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கத்திற்கு மக்கள் படும் இன்னல்கள் புரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிஜி தீவில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை 1:32 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு 174 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் அல்லது சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று மியான்மர் மற்றும் தஜிகிஸ்தான் மிதமான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு விடுமுறைக்காக பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மகள் யாழ்ப்பாணம் வந்தபோது அவரை அழைத்துச் செல்வதற்காக சென்ற தந்தை விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். புன்னாலை கட்டுவன் வடக்கு சந்தைக்கு அருகில் நேற்று முன்தினம் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் கிழக்கு பலாலியைச் சேர்ந்த கந்தவனம் செல்வநாயகம் என்பவரே உயிரிழந்துள்ளார். புத்தாண்டு விடுமுறைக்காக பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து தனது மகளை அழைத்துச் செல்வதற்காக உயிரிழந்த நபர் அதிகாலையில் பலாலியில் உள்ள தனது வீட்டிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அதன்போது மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் பழுதடைந்து வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த உழவு இயந்திர பெட்டியுடன் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக உழவு இயந்திரத்தின் சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். கடவுச்சீட்டு வழங்கும் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகள் நாளை முதல் ஏப்ரல் 17 வரை வரையறுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்நாட்களில் டோக்கன்கள் பகிர்வு மதியம் 12 மணி வரை மட்டுமே இடம்பெறும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு துறை அறிவித்துள்ளது. ஒருநாள் சேவைக்காக செயல்பட்டு வந்த 24 மணி நேர சேவை அந்த நாட்களில் இயங்காது என்று திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் புதுவருட கொண்டாட்ட நிகழ்வு நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையின் தரம் 3 கல்வி பயிலும் சுதர்சன் அருணன் என்ற மாணவன் ஜனாதிபதியின் புதுவருட வாழ்த்துச் செய்தியை சிங்களத்தில் ஆற்றினார். இந்த கொண்டாட்டத்தில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக தனபால, போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாறு சிங்களத்தில் உரையாற்றிய குறித்த மாணவனின் திறமையினை பலரும் பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. யாழில் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். பிஜி தீவில் இன்று அதிகாலை பதிவான நிலநடுக்கம். யாழில் மகளை அழைத்து வரச் சென்ற தந்தைக்கு நேர்ந்த துயரம். நாளை முதல் கடவுச்சீட்டு விநியோகத்தில் மாற்றம், வெளியான விசேட அறிவித்தல். யாழில் ஜனாதிபதியின் புதுவருட உரையை சிங்களத்தில் ஆற்றிய 8 வயது சிறுவன். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.